சாமி கிளம்புல சாமி வீதி விழா போகும்போது அதை ஒருத்தர் வாசிப்பார். ஆமாங்க, அது இரவு நேரத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் கூட கிராமூர்த்தி ஆனவங்க வாசிக்கிறது. அப்ப இந்த கிராமத்துல சாமி வீதி விழா கிளம்பிடுது நாடகம் வைப்பாங்க. நாம போய் வரலான்ட்டு என்று 7 ஊர் கிராமத்துல இருந்த பெரியவர்கள் எல்லாம் நாடகத்துக்கு வருவோம். அந்த அளவுக்கு 7 கிலோமீட்டர் தொலைவு வாதிய கருவியிலே காளை என்பது ஒரு கருவி. அந்த கருவியை தான் முழங்கத்தக்கதாக எங்க அப்பா யாரு எங்க அம்மா யாருன்னு கேட்காது. போக தெரியும், அப்புறமா சொல்றீங்க. ஆமா, கேட்க வேணாம். இப்ப தச்சமயம் காரணம் தான். நான் கூட இருக்க அப்பா கூட இருக்கலாம். நான் கர்ணன் தான். என்ன கர்ணன்? அப்படின்னு சொல்லிருக்காங்க. முழு வள்ளல், முக்கா வள்ளல், அரை வள்ளல், கால் வள்ளல். தெரியல யாராருன்னு. முழு வள்ளல் யாருங்க? முழு வள்ளல்னா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான். சிவி சக்கரவர்த்தி முழு வள்ளல். எப்படிங்க முழு வள்ளல்? பேசாதேமோ. அவருக்கு எதற்காக முழு வள்ளல்? எப்படிங்க முழு வள்ளல் அவருக்கு வந்தது? 13 பேர் தான். அம்மா கூட நம்ம 4000 பேர் இருக்கிறத கத்தனா அந்த கட்சி வரைக்கும் கேட்க நம்ம வரல. நாங்க மைக்கெல்லாம் கிடையாது. முழு வள்ளல் சிவ சக்கரவர்த்தி எதற்காக? ஒரு காலத்திலே சிவி சக்கரவர்த்தி மக்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று வனத்திலே வேட்டையாடலாம் என்று வன வேடிக்கை பார்க்கலாம் என்று அப்படி என்று வனத்தை நோக்கி ரதத்திலே ஆரோக்கியத்து போகும் பொழுதும் தன் மனைவியோ மன்னா நானும் வன வேடிக்கை பார்க்க வருகிறேன் என்று அப்படி என்று இருவருமாக செல்லவும் போய்கொண்டிருக்கின்ற நேரம் தருவாயிலே அந்த கானகத்திலே ஒரு வேடுவன் வெகு நாட்களாக குறி வைத்து வருகிறான் ஒரு புறாவை. அன்றைய தினத்திலே அந்த புறா அவனுடைய வில்லில் இருக்கின்ற அம்புக்கு அடிபட்டு விடவும் அடிப்பட்ட அந்த புறா நேரா பறந்து வந்து சிவி சக்கரவர்த்தி மடியிலே விடவும் ரதத்திலே போகும்படியான சிவி சக்கரவர்த்தியினுடைய மடியிலே அந்த புறா விழவும் புறாவை அடிச்சு விடுவானா விடமாட்டாருங்க. அது எந்த திசையில போதும் ஓடி வந்து பார்த்தேன் மன்னனுடைய மடியில இருக்கு புறா இருக்க. ஐயா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியவில்லை. நான் காட்டிலே வாசம் செய்யக்கூடியவன். வெகு நாட்களா இந்த புறாவை குறிவைத்தேன். என் குறிக்க அகப்படவில்லை. இன்றைய தினத்திலே என்னுடைய குறியில அடிபட்டு விட்டது. அந்த புறாவை கொடுங்க, அதை அடிச்சு நான் சாப்பிட வேண்டும். அப்படி என்றவனே தெரிவிக்க, அப்பா இந்த புறாவை வேணும்னா தருகிறேன். நீ ரதத்திலே ஏறு. அப்படி ரதத்திலே ஆரோக்கியத்து நாட்டை வந்தது. அரண்மனை அடைந்தது. ரதம் அடைய அரண்மனையை விட்டு இறங்கினார் மன்னர். இருக்க முடியாத வேளாட்களை கொண்டு வந்து இந்த தெராசு தட்டி நெல்லி இடம் போடுறோம். அதை கொண்டாந்து வைக்க சொன்னார். வைத்து அரசாங்கத்திலே கொண்டாந்து வச்சாச்சு. துலாபாரம் வைத்த உடனே அந்த வேடுவனை பார்த்தப்பா, வேடுவனே இந்த புறாவை அடித்து நீ சாப்பிட்டீரானால்
கொஞ்சோண்டு தசை தான். அது ஒரு ஓண்டு கறி தான் இருக்கும். ரொம்ப இருக்காது. இருக்காது. இந்த புறாவை ஒரு தட்டுல வச்சிரு. வைத்து விடு. இந்த புறாவுக்கு பதிலாகவே அதோ இருக்கும்படியான உடைவாளை உன் கரத்திலே எடுத்து என் மேலே இருக்கும்படியான தசைகளை அறுத்து ஒரு தட்டுல வை. ஒரு பக்க தட்டுல வைங்க. ஒரு தட்டுல மேலே இருக்கும்படியான தசைகளை அறுத்து வை. அது எவ்வளவு தசை இருந்தாலும் இது நல்லா சாப்பிடறதுக்கு சுவையா இருக்கும். அப்படி என்ற உடனே பார்த்தான் வேடுவன் உடைவாளை எடுத்தான். நம் மன்னனுடைய சதைகளை எல்லாம் அறுத்து ஒரு தட்டுல வச்சான். ஒரு மன்னனுடைய சதைய பூராத்தியம் உடம்புல இருக்கும்படியான தசைகளை அனைத்து அறுத்து வைத்த பார்த்த போயிடும். பொறா பக்கம் எழுந்து அந்த பேசுதாங்க. பார்த்தான் மன்னன். ஐயா இந்த கண்ணு கறி கூட நல்லாத்தான் இருக்குன்னு சொல்றாங்க. கண்ணு இந்த கண்ணை ரெண்டையும் எடுத்து வையா. ஓண்டி வை அதுல அப்படின்னு வெறி எழுத்து கூட்டுல வாய் அசையவும் பார்த்தா அந்த 2 கண்ணையும் நோண்ட போனான் பாரு. அந்த புறா அந்த ஆளு பரமக்கடவுள். காட்டிலே வாசம் செல்லும்படியான ஒரு பறவைக்காக தன்னுடைய உடம்பை அர்ப்பணம் செய்தீர் அல்லவா? உடம்ப நான் பூர்வீகரமா செய்துட்டு நல்ல மாதிரியா கொடுத்துட்டேன். வேடுவனா வந்ததும் பரமக்கடவுள், புறா வந்ததும் பரமக்கடவுள். மன்னன் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். தன் உயரை போல பிறர் உயரை நினைக்கக்கூடியவன் மன்னவன். அப்படி என்று இந்த உலகம் அழிந்தாலும் உன்னுடைய பேரும் புகழும் அழியாமல் நீதான் இந்த உலகத்திலே முதல் சக்கரவர்த்தி முழு சக்கரவர்த்தி. அப்படி என்று அவர் வாழ்த்து சென்றார். செல்லவும் முக்கா வள்ளல் யாரு? அவரு முழு வள்ளல் தெரிஞ்சு போச்சு. முக்கா வள்ளல் அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வந்த ஹரிச்சந்திரன். முக்கா வள்ளல் ஹரிச்சந்திரன் ஒரே ஒரு வார்த்தை விஸ்வாமித்திரன் இடத்திலே கொடுக்கிறேன், தருகிறேன் என்ற வார்த்தையை மாறாமல் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் வீதியிலே விலை கூறி விட்டான். உலகத்துல யாருன்னா செய்ய முடியாதுங்க. கட்டண மனைவியும் பிள்ளையும். கட்டண மனைவி ஐயா, என் மனைவியை என் கடனுக்காக விக்கிறேன். தனத்திலே மிகுந்தோர் யாரா இருந்தாலும் விலை கூறுறேன், வாங்கிக்குங்கள் ஐயா, வாங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக வேண்டி வீதியிலே விலை கூறி விட்டவன் ஹரிச்சந்திரன். எத்தனையோ கஷ்டங்கள் நிபந்தனைகள் வந்தும் இன்னல்கள் வந்த போதிலும் சரி வார்த்தையை தவறாத இருந்த போதிலும் கடைசி காலத்திலே வெற்றியான் மேலை பார்த்து அவன் பேரும் புகழ் இந்த பூமியை அழிந்த போதிலும் அவன் பேரும் புகழும் மாறாம இருக்கும்படியாக முக்கால் வள்ளல் என்று சொன்னாங்க. முக்கா வள்ளல் அவரு. அரை வள்ளல் என்றால் அமனன் குமணன் சொல்லும்படியான விக்ரம் ஆதித்தனம் பட்டியும் அரை வள்ளல். எப்படிங்க? கால் வள்ளல் அப்படின்னு நாட்டிலே எல்லோர்களும் என்ன சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க. ஆனா நான் பார்க்கல, நானா சொல்லல. யாராருக்கு என்னென்ன வேண்டுமோ தடை இல்லாமல் கேட்டால் அறப்படும். பாப்பாவுக்கு மஞ்சள் வணக்கம். என் பொண்டாட்டிக்கு கல்யாணம். நான் ரொம்ப ஏழ்மையானவங்க. ஒன்னும் உதவி செய்ய ஆள் இல்லை. எனக்கு உதவி வேணும். அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் உதவி கொடுங்க. எவ்வளவு வேணும்? ஒரு 10 லட்சம் தான். இப்போதைக்கு போதுங்க 10 லட்சம். என் பொண்ணு நீ கொடுக்குற என்கிட்ட கொடுத்துட்டு போய். என் பொண்ணு உனக்கு வேணுமா? அந்த காலத்துல பெண்ணை பெற்றவங்களாம் என் பெண்ணுக்கு என்ன போடுறீங்க? ஆமா உண்மை அப்படின்னு அதெல்லாம் ஒரு அரை பவுனு 1/4 பவுனு வெள்ளைக்கல்லி தோட போட்டு 5 சாமானா ஒரு விளக்கு தட்டு எண்ணெய் கிண்ணன்னு முக்கியமா வச்சுப்பாங்க. ஆமா. இப்ப எவன் எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிறான்? இல்ல, ஒரு பாடுகோள் கூட தாய் தகவனுக்கு அடங்காத எண்ணெய் தேய்ச்சி தலை முழுத்துக்கு. ஒரு எண்ணெய் கிண்ணன்னு ஒரு தவளையும் அது மேல ஒரு செம்பு இருக்கும். ஆமா. இதான் சீதனம். அப்பெல்லாம் 75 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரைக்கும் தான் பவுனு. ஆமா. அந்த 150 ரூபாய் பவுன் எடுக்க முடியாது. அரை பவுனு 1/4 பவுன்ல தாலி உண்மை எடுத்து கட்டி வந்தது. ஆமா. இந்த காலத்துல வரும்பொழுதே உன் பொண்ணுக்கு என்ன போடுறாங்க. ஆனா அதே போல அந்த காலத்து கதை மாதிரி திரும்பி வந்துருக்கு. உண்மைதான். நான் செத்துருனா இருந்தாலும் நீங்க பாக்கலாம். அதே கதை ஒண்ணுமாடா குடுக்குறான் வாங்குறான் ராமூர்த்தியா. என் பொண்ணுக்கு என்ன குடிக்கிறீங்கன்னு கதை வந்துருக்கு. உண்மைதான்.
பொண்ணை பெத்து வச்சுன்னா பொண்ணை பெத்ததுல இருந்து 5 10 நல்லா கண்ணி மொண்ணியமா போடணும். கவர்மெண்ட் இப்பதான் காசு நல்லா 50,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குது. கண்ணி மொண்ணியமா பெண்ணை படிக்க வச்சுனா நல்லா சம்பாதிக்குது. அதுவும் நீ ஏன் காய்கறதுக்கு போற? வரவன் கம்மியாட்டி அவன் குட்டம் முடியும். அவன் பொண்ணை கட்ட வரான். ஏண்டா அவன் பொண்ணாட்டிக்கு அவன் சம்பாதிச்சு போட்டு நீ எதுக்கிட்ட 5,000 5 லட்சம் கேக்குறேன். அடுத்தவன் பொருளுக்கு ஆசை பண்ணோம். போய் பொண்ணை கேட்கல என் பொண்டாட்டிக்கு நான் எடுத்துறேன் பொண்ணை அப்படின்னு அது ஒண்ணு மாதிரி ஆளு. நாங்க அப்படி கிடையாது. போட்டு கொடுப்போம். சரிப்பா அப்படியே தருகிறேன். போய் வர ஒரு ஆள் போச்சு ஒரு ஆள் வரையா அடிக்கிற மாதிரி வர இல்ல அடிக்கிற மாதிரி வர என்ன காரணம்? எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது. வேற ஆசை கிடையாது. ஆமா கொஞ்சமா சின்னதா. எப்படி கேளுங்க? கொஞ்சமா சின்னதா ஒரே ஒரு சின்ன ஆசை. உன் கருமாதிக்கு நான் பொண்ணுருவியான் ஆடலாம். தாளாரமா ஆடலாம். 73 ஆகி போச்சு. ஆமா நான் இன்னைக்கு கூட கரண்டில் கை வச்சுக்கணும் வச்சு ஒரு உள்ள வைக்க போனேன். கரண்டில் கை வச்சு பாத்தீங்களோ இன்னும் நீ சாவர இடம்னா போய் கரண்டில் தானே கை வச்சுக்கணும். இனிமேட்டு இருந்து இன்னும் அங்க வாழ போறான். ஆடலாம். தாளாரமா அப்படி இல்லாத சாமி கிட்ட குறி கேட்க போறாள். நான் எப்ப செத்துருவான் அதுதான் எனக்கு சொல்லணும். இனிமேல் பட்டு இன்னும் வார போறான். இனிமேல் பட்டு இன்னும் வார சரி நான் கேக்குறேன் பாரு காசு. அதுதாங்க நான் வணங்கும்படியான செங்கேணி அம்மன். உண்மையில நான் வணங்குறது நெல்ல தெய்வம் உண்மையான தெய்வம் தான். ஆமா கட்டாயம் நீ பொண்ணு ஆடுற. ஆமா ஆமா ஆடுற முடியாதுன்னு சொல்லாத. கட்டாயம் நீ ஆடுற. இந்த பையனை காரணம் ஆட விடும். ஆட்டமா என்ன ஆனா சொல்றேன். நான் ஆடுங்கன்னு சொல்றேன். சரிப்பாங்க அப்புறம் யாரு வரது? யாரே தாண்டாரு. வணக்கம் மகாராஜா. வணக்கம்ப்பா. அழுவரே சிரிச்சு பழுசு காட்டுங்க. சிரிக்கிறேங்க சிரிப்பு தாங்க. சின்ன ஒவ்வொன்று வேற ஒண்ணு மேல ஒவ்வொன்று ஒரு 5 லட்சம் கொடுங்க. இப்படி ஒவ்வொன்று வாயால சொல்றதுக்கு பெருசு. சரிப்பா ஏன்பா 5 லட்சம்? என் மனைவிக்கு கல்யாணம் பண்ணணும். கொஞ்சம் அரசியல் மலை அடிப்பாங்க. மனைவிக்கு கல்யாணம் என் பொண்டாட்டியா? டேய் நீ தான் கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டிக்கு அப்புறம் யாரு? மகாராஜா பண்ணி உள்ள போ. கல்யாணம் செய்த பிறகுதான் உனக்கு பொண்டாட்டி மனைவி. ஆமாங்க. அப்புறம் கல்யாணம் செய்யணும்டா? எங்க அப்பா அம்மா பார்த்து சொந்தத்திலே பார்த்து முடிச்சிட்டாங்க பொண்ணை. நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு எண்ணம் அது விருப்பப்பட்டு தான் தாலி கட்டிட்டேன்னு சொல்லி நான் ஒரு நினைச்சிருந்தேன். ஆனா நான் உள்ள போனா அவ வெளியே வந்துடுறான். நான் வெளியே போனா அவன் உள்ள போறான். இதே மாதிரி 6 மாச காலம் இப்படியே வாழ்ந்துட்டேங்க. எனக்கு மனசு தாங்கலங்க. ஏமா இது மாதிரி இருக்கிறீ நம்ம குடும்பம் பண்றதுக்கு தானே பொறுத்து மாத்து கல்யாணம் பண்ணாங்க. ஆமா உனக்கு என்னமா சங்கடம்னு கேட்டாங்க. இது ஏற்கனவே காலேஜ் படிச்சுட்டு போகுது. அங்க ஒரு பையனை லவ் விட்டுக்குது. காதலிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. சொல்லு. அவங்க 2 பேரும் மனசு ஒத்து போச்சு. அவரு பேர்லயே தான் ஞாபகமா இருக்குது. அந்த சிந்தனையே தான் இருக்குது. தேவை உங்க பேர்ல சிந்தனை வரல. அதனால என்கிட்ட வந்து அழுதுது. எனக்கு ஒருத்தான் எங்க மாமா அக்கா மேல கோவம் தான். பொண்ணு வார்த்தை கேட்டாவது கல்யாணம் பண்ணி வச்சு விருப்பம் இல்லாத எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. அதனால என் விலைக்கு அவிஞ்சா கூட அவிட்டுங்க. இந்த ஒரு வேலைக்கு போனா போதும். என் பொண்டாட்டிக்கு அவனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப என் கையில சுத்தமா பணம் இல்லை. ராமூர்த்தியா காரணம்னாங்களா? முழு வள்ளல இவர் தான். உண்மைதான். அப்ப அவங்க கால காட்டுறாங்க. முழு வள்ளல் காரணே மெஞ்சிட்டான். கேட்ட போற நாளைக்கும் ஐயா ஐயா